திமுகவை வீழ்த்துவதற்கு தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கிறதா பாஜக? எப்படி பார்க்குறீங்க? ஒரு இருமுனை போட்டி அப்படிங்கிறது அவசியம்ங்கிறார் திமுகவை வீழ்த்துறதுக்கு திரு நயினார். இருமுனை போட்டி அப்படின்னு சொன்னால் அவர் நாம் தமிழரையும் சேர்த்து அழைக்கணும். ஏன்னா நாம் தமிழ் அப்படின்னா மும்முனை போட்டியாக மாறிடும். ஏன்னா நாம் தமிழர் வந்து மிக உறுதியாக யாரோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற களத்தில் நிற்கிறாங்க. அப்போ அவர் திமுகவிற்கு எதிராக கிட்டத்தட்ட எல்லாரும் ஓரணியில் வாங்க அப்படிங்கிற இடத்தை நோக்கி பாஜக நகரிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இதில் பேராபத்தாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பாஜக அழைப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், தாவேகாவிற்கு பாஜக அழைப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்குத்தான் தாவேகாவின் பாஜக எதிர்ப்பு இருக்கிறது. நீங்கள் பாஜகவால் கம்யூனிஸ்ட் கட்சி கூப்பிட முடியுமா? திமுக கூட்டணி இல்லாட்டாலும் மக்கள் நல கூட்டணின்னு போட்டிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை எங்களோடு வாருங்களும் கூப்பிடல. காங்கிரஸை கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. திமுகவை கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாது. அப்போ தாவேகாவை பாஜக அழைக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களை அணுகக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதே ஆபத்து. அதற்கான ஒரு இடம் இருக்குன்னு இவங்க நம்புறாங்கன்றீங்களா? அதுவே பேராபத்து. அந்த ஸ்பேஸையே தாவேகா கொடுத்துருப்பதே பேராபத்துன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களை வந்து கனவிலும் பாஜகவோடு அவர்கள் கூட்டணி சேர மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளின் மூலம் பாஜகவிற்கும் உணர்த்தியிருக்கணும், நாட்டு மக்களுக்கும் உணர்த்தியிருக்கணும் நான் வந்து நம்புகிறேன். அப்போது நீங்கள் அதை ஏற்படுத்த தவறிட்டீங்க. தாவேகா அதை ஏற்படுத்த தவறிய காரணத்தினால மிக துணிச்சலோடு பாஜக என்னது நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. நிச்சயமாக மிக கணிசமான வாக்குகளை திரு விஜய் அவர்கள் பெறுவார். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது, அவரை நான் குறை மதிப்பீடு செய்யவும் விரும்பலை, மிகை மதிப்பீடு செய்யவும் விரும்பலை. அவர் நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிருவான்னு சொல்கிறதுலையும் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அவர் தான் இரண்டாவது பெரிய கட்சி எதிர்கட்சிங்கிறதையும் மாற்று கருத்து இருக்குது. அவர் ஓட்டே வாங்க மாட்டார்னு சொல்கிறதையும் மாற்று கருத்து இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஓரளவு கணிசமான ஓட்டை வாங்குவார். அந்த கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஆட்சி கட்சிக்கு எதிரான வாக்குகள். அப்போ அது யாருக்கு பாதகத்தை ஏற்படுத்த போகுது, யாருக்கு சாதகத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னா, வாக்குகள் பிரிக்கின்ற பொழுது அது ஆட்சி கட்சி ஆகக்கூடிய திமுகவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். அந்த அடிப்படை நயனார் நாகேந்திரன் வந்து வாங்க அப்போ எல்லாரும் ஒன்றா ஆயிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. ஆனால் சிக்கல் என்னென்னா, யார் முதலமைச்சர் வேட்பாளர்? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு நயினார் நாகேந்திரன், ரொம்ப கவனமாக சொல்கிறேன், நயினார் நாகேந்திரன் அந்த கூட்டணிக்கு தயார். ஆனால் அமித்ஷா அந்த நிமிஷம் வரைக்கும் தயாராங்கிறத மாற்றுக்கருத்து இருக்குது. அவர் திருப்பி என்ன சொல்கிறாரு, அதிமுகவில் இருந்து யாரேனும் ஒருவருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, கூட்டணி அமைச்சருங்கிறாரு. அப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு டிஸ்பியூட் இருக்குது. இப்போ விஜயும் உள்ள கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக விஜய் தரப்பில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அப்ப விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய மாட்டார், அப்படி ஒரு கூட்டணிக்கு போகவே மாட்டார். ஏன்னா இந்த நிமிடம் வரை விஜய் நிரூபிக்கப்படாத சக்தி தான். அப்போ 75 எம்எல்ஏக்களோடு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அஇஅதிமுக எப்படி விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்ளும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது.